உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம குரு பகவானுடைய வக்கர பெயர்ச்சி அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அப்பா இதற்கு முன்னாண்ட குரு பகவானுடைய பெயர்ச்சியை பார்த்தோம். அதற்கு முன்னாண்ட சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சியை பார்த்தோம். ராகு கேது பெயர்ச்சி பார்த்தோம். சனி பெயர்ச்சி பார்த்தோம். அந்த வரிசையில குரு பகவானின் வக்கர பெயர்ச்சி. அப்ப இந்த குரு பகவானின் வக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ராசியில குரு பகவான் வக்கரம் அடைகிறாருன்னா பின்னோக்கி வருவதுதான் குரு பகவானுடைய வக்கரம். ஆனா இப்போ அந்த குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறாங்க, வக்கரம் அடைகிறாங்க. வக்கரம் அடைஞ்சு அந்த ராசியை விட்டு வெளியே வந்துடுறாங்களான்னா கண்டிப்பா வரதில்லை. அந்த ராசிக்கு உள்ளே தான் வக்கரம் அடைகிறாங்க. அப்ப இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி ஆப்பட்டது நல்ல பலனை கொடுக்குமா கெட்ட பலனை கொடுக்குமா அப்படிங்கிறதா இந்த பதிவுல நம்ம சொல்ல போறோம். அப்ப இந்த குரு பகவானுடைய வக்கரம் அப்படிங்கிறது அக்டோபர் மாசம் 2024 9ஆம் தேதி இந்த வக்கரம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வக்கர பயிற்சி ஆப்பட்டது எப்ப முடியுது அப்படின்னா அடுத்த வருஷம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இந்த வக்கர பயிற்சி முடிகிறது. கிட்டத்தட்ட 3 மாசம் 26 நாட்கள், 4 மாசம்னு வைங்க. அப்ப இந்த 4 மாத பலன்கள் ஆப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நாம் பார்க்க போறோம். அப்போ விருச்சக ராசி, அப்ப அந்த விருச்சக ராசிக்கு இப்போ அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக விருச்சக ராசியவே பார்க்கிறாங்க. அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது இப்ப வக்கரம் அடைஞ்சிட்டாரே, நம்மளுக்கு ஏதாவது சோதனைகள் வந்துருமா, இல்ல நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்துருமா, நம்மளுக்கு ஏதோ அந்த குரு பயிற்சி ஆரம்பிச்சிருந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது, அதுக்குள்ள இந்த குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிட்டாரே, நம்மளுக்கு ஏதாவது சோதனை காலமா, இப்படிங்கிற குழப்பங்கள் ஒரு சிலருக்கு வரலாம். நீங்க குழப்பமே படாதீங்க. இந்த பீரியட்ல குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறார்னா அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன அப்படின்னா திட்டமிடுதல். ஒரு வேலையை பத்தி திட்டமிடுறீங்க, ஒரு மேரேஜ் பத்தி திட்டமிடுறீங்க, ஒரு வாழ்க்கையை பத்தி திட்டம் போடுறீங்க. இந்த திட்டமிடுதலை கொஞ்சம் நிதானமாக சரிபார்த்து திட்டமிடுங்க. அவசரப்பட்டு திட்டம் போட்டு அவசரமாக செயல்படுத்தாதீர்கள். இந்த குரு வக்கரம் கொஞ்சம் வேகத்தை காட்டும். அப்ப அந்த வேகத்தினால் எடுக்கக்கூடிய முடிவு தப்ப ஏறக்கூடாது. இதுக்கு தான் இதை பத்தி சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி கண்டிப்பாக நல்லதைத்தான் பண்ணும். ஆனா கொஞ்சம் அவசரப்பட்டு கொஞ்சம் பதட்டப்பட்டு நீங்க முடிவெடுப்பீங்க. அப்ப அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவோ பதட்டத்தினால் எடுக்கக்கூடிய முடிவோ ஒரு எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக முடியும். அதனால இப்ப அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, திட்டமிடுதலை ஸ்ட்ராங்காக திட்டமிடுங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 5ஆம் இடத்துக்குரிய கிரகமும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நல்ல விஷயம்தான். அப்ப அந்த 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது கண்டிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கையை குறிக்கும். அப்ப அந்த திருமணம் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேருக்கு கல்யாணமாகாம இருக்குது. விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு நிறைய பேருடைய வரமே, அவங்களுடைய பிரார்த்தனையே என்னுடைய மகளுக்கு கல்யாணம் ஆகணும், என்னுடைய மகனுக்கு கல்யாணம் ஆகணும், எப்படியாவது கல்யாணம் நடந்துராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் விருச்சக ராசியில பிறந்த அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு, திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். 2வது பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பூர்வ ஜென்ம தோஷங்களோ அதாவது பூர்வ ஜென்மத்துல உங்களுக்கு பார்க்க போன ஏதாவது தோஷங்களோ ஏதாவது சாபங்களோ இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தீரும். அந்த சாபத்தினாலேயோ அந்த பாவத்தினாலேயோ நம்மளுக்கு தடைகள், குழப்பங்கள், மன நிறைவில்லாம எடுத்த காரியங்கள்ல தடைகள் நம்ம வாழ்க்கையில ஸ்தம்பிச்சுட்டு இருக்கிறோம்.
அப்ப அந்த பிரச்சனைகள் இப்ப தீரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. எப்படி வந்துச்சுன்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கிறாருங்களா? அந்த கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அந்த கேது பகவானை குரு பகவான் வக்ரம் அடைந்து 5ஆம் பார்வையாக அந்த கேது பகவானை பார்க்கிறாரு. அப்ப அந்த கேது பகவானை பார்த்ததனால் கண்டிப்பாக மோட்சம் அடைகிறீங்க. நீங்கள் மோட்சம் அடைவதால் நீங்கள் சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறீங்க. அப்படி விடுதலை அடைவதால் உங்களுக்கு இப்ப இந்த குரு பயிற்சி, அந்த குரு பார்வை உங்க ராசியிலே விழுவதால் கண்டிப்பாக விருச்சக ராசியில பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு திருமண பந்தம் அப்படிங்கிறது உருவாகும். உங்க வீட்லயுமே சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அந்த கல்யாண விசேஷ காலகட்டங்கள் ஆகட்டும் உங்க வீட்லயுமே நடக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது 100% உண்மை. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த குரு வக்கர காலங்கள் ஒரு சுபகிரகமாகப்பட்டது வக்கரம் அடைந்தால் மோசமான பலனை கொடுக்குமா, இல்ல மோசம் இல்லாத பலனை கொடுக்குமா, இல்ல நல்ல பலனை கொடுக்குமா அப்படிங்கறத நாம சொல்ல போறோம். அதனால இது ரொம்ப முக்கியமான வீடியோ. அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே முக்கியமா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய அண்ணன் தம்பிகளோ அக்கா தங்கச்சிகளோ உங்களுடைய சொந்த பந்தமோ உங்களுடைய ரிலேஷனோ அவங்க யாராவது இந்த ராசியாக இருந்தால் தாராளமாக அனுப்பிச்சு வைங்க. அது உங்களுக்கு ஒரு புண்ணியமாகட்டும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்து அதிபதி இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 5ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 2, 5ங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம். 5ஆம் இடம் என்பது பூர்வீக புனர்கால ஜென்மம். அப்போ உங்களுக்கு புனர்ஜென்மம். அப்போ உங்களுடைய பூர்வீகம், உங்களுடைய வர்க்கம் இதை குறிப்பதுதான். அப்போ உங்களுடைய அந்த முன்னோர்களை குறிப்பதுதான் இந்த 5ஆம் இடத்து ஆதிபத்தியம். அப்ப அந்த 5ஆம் இடமாகப்பட்டது இப்போ அந்த 5ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து எல்லா தோஷங்களும் விலகும். அப்போ உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய அறிவு என்ன, நீங்க என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்றீங்க, உங்களுடைய திறமைக்கு உண்டான தகுதிக்கு உண்டான வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டீங்களா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை விளக்குவதுதான் இந்த காலகட்டங்கள். அப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உங்களுடைய வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க பிரைவேட் ஜாப்ல இருக்கிறீங்க, கண்டிப்பா ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல அது நடக்கும். உயர் பதவியில் இருக்கிறீங்க, ரொம்ப டென்ஷன் குழப்பம், ஒரு நித்திரை இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு திருப்தியில இந்த வேலையை விட்டுலான்ட்டு இருக்கிறீங்க, அது அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்க வேண்டாம். அது எல்லாமே மாறும். அப்போ அந்த வேலையிலேயே உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த வேலையிலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வியாபாரத்திலும் நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்களுடைய உழைப்பாலையும் உங்களுடைய திறமையாலையும் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய அந்த நேரங்கள் இப்போ வந்தாச்சு. அப்போ உழைச்சு 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 நான் என்ன சுகத்தை கண்டேன், என்னுடைய வாழ்க்கையிலே வெறும் உழைப்பு மட்டும்தான், எனக்கு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் இந்த செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த செவ்வாய் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். அதே சமயத்துல உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய செவ்வாய். அப்படி யாராவது ராசியில செவ்வாய் இருந்தோ, அந்த மகரத்துல செவ்வாய் இருந்தோ, இல்ல மேசத்துல செவ்வாய் இருந்தோ, கண்டிப்பா அவங்க வந்து ரொம்ப வேகமா இருப்பாங்க, ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க, ஒரு முரடனா இருப்பாங்க, ரெண்டாவது அடுத்தவங்க அடியாளா இருப்பாங்க, இல்ல முன்கோபியா இருப்பாங்க, தான் என்ன செய்யறன்னு தெரியாம செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ராசியை குரு 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த முன்கோபம் வராது, அந்த முரட்டுத்தனம் வராது. அந்த கோபத்தினால நீங்க எந்த தவறான முடிவும் எடுக்க மாட்டீங்க. அதைத்தான் இப்ப நான் சொல்ல வர்றேன். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, அந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் படைத்தவர்களாகப்பட்டது இப்ப அந்த குரு உங்க ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இதற்கு முன்னாண்ட நீங்க எந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்பட்டீங்களோ கேவலப்பட்டீங்களோ அது கணக்கு இல்லை. இந்த பீரியட்ல நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பா இருக்குது. இது உண்மை, இது கண்டிப்பா நடக்கும், நடந்தே தீரும். நேயர்களே, இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க, அவங்களுக்கும் பலன் உள்ளதா இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல
நடக்கக்கூடிய தசா புத்தி என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களுக்கு யாருக்காவது ஜாதகத்துல குரு வக்ரம் அடைஞ்சிருந்தால் இப்ப இந்த வக்ர காலத்துல அட்டகாசமா இருக்கும். அப்ப நீங்க நினைச்சதை கண்டிப்பாக சாதிக்கலாம். உங்க குடும்ப ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்து அதிபதி பஞ்சமாதிபதி, அப்ப அவர் ஆப்பட்டது 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால அந்த குடும்பம் நல்லா இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். அந்த குடும்பத்துல ஒரு மன மகிழ்ச்சிக்கு உருவாகும். அந்த 5ஆம் இடம் என்பது புத்திர பாக்கியம், புத்திரர்கள் சம்பந்தப்பட்டது. அந்த குழந்தைகளாகப்பட்டது தலையெடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரம் சூப்பரா இருக்கும். அதே சமயத்துல அந்த மக்களுக்கு ஏதாவது குறை இருந்தாலும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக தீரும். நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஜென்ம ஜாதத்தையும் பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.